ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரைச்சி விட்ட சாம்பார், கருணக்கிழங்கு வறுவல பார்க்க போறோம். இது ரெண்டும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். சர்மி இல்லாம நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குறேன். வீடியோக்குள்ள போலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார். அதுக்கு சைடிஷ் கருணக்கிழங்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர்ல வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10 பல்லு, 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு, துவரம்பருப்பு வந்து 1 கப்பு ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து ரேஷன் துவரம்பருப்பு தான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு வந்து எந்த பருப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஊற வச்சு தான் பண்ணுவேன், ரேஷன் பருப்பு இல்லை. ஊற வச்சுட்டு தண்ணி வந்து ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தூள் பெருங்காயம் தான் நான் போடுறேன். அப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டு வேக வச்சிடுங்க. குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடுங்க. ஒரு 4 விசில் வரணும். ஏன்னா எங்கள் குக்கர் வந்து 4 விசில் வரணும். அப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் 1 ஸ்பூனு, கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து அரைச்சி விட்ட மசாலா. அதுக்காக சாம்பார் அரைச்சி விட்டு பண்ண போகிறேன்ல. கூட வந்து 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. தேங்காய் பத்தை வந்து 3 பத்தை எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இதுதான் இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா. அதான் இந்த சாம்பார் பேர் அரைச்சி விட்ட சாம்பார். அப்புறம் அதே கடாயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் ஒரு டீஸ்பூன் போட்டு, 1 காஞ்ச மிளகா, நான் ஏற்கனவே ஒரு வெங்காயத்தை போட்டு அதில் வேக வச்சிருக்கேன்ல, இதில் 1 வெங்காயம், 1 தக்காளி போட்டுட்டு, காய்கறி வந்து உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து பாதி முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, ஒரு கோவக்காய் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டுட்டேன். போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடுங்க. இது நல்லா அதான் வெந்து வரணும். இதில் வந்து நம்ம தேவையான பெருங்காயம், உப்பு போட்டுட்டு, நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல, அதை போட்டு நல்லா கலரிட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. புளி வந்து ஒரு கோலி குண்டு சைஸ் புளியை கரைச்சி அதிலே ஊற்றிடுங்க. இதில் வந்து நம்ம சாம்பார் பவுடர், உங்களுக்கு எந்த சாம்பார் பவுடர் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. நான் சக்தி சாம்பார் பவுடர் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கொதி வரணும். கொதி வர டைமில் நான் பருப்பு நல்லா வெந்துச்சு பாருங்க. அதை நான் கரண்டிலே மேஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலா எடுத்து அதில் கொட்டிட்டேன். கொட்டிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் சாம்பாரில். அப்புறம் மாங்காய் வந்து பாதி மாங்காய் இருந்துச்சு, அந்த மாங்காய் கட் பண்ணி போட்டுட்டு இதில் தேவையான உப்பு போட்டுக்கினேன், உப்பு இல்லைன்னு. அப்புறம் வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வெல்லம் போடுவாங்க, ஆனால் நான் வெல்லம் போடல, சுகர் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதில் கொத்தமல்லியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க, ஏன்னா மாங்காய் வேகணும்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. அடுத்தது இதுக்கு சைடிஷ் பார்க்கலாம். அதே கடாயை வச்சுட்டு அதில் கருணக்கிழங்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடுங்க. ஏன்னா வந்து அப்போதான் இந்த நாக்கெல்லாம் கறிக்கும் சொல்லுவாங்க. இந்த மஞ்சத்தூள் போட்டால் அதெல்லாம் கரைக்காது. அப்புறம் இது வெந்துட்டோன்னா அதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. கருணக்கிழங்கெல்லாம் வெந்துச்சு பாருங்க. வெந்துட்டோன்னா இந்த கருணக்கிழங்கு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடணும். வச்சுட்டு இந்த சாம்பாருக்கும் இந்த கருணக்கிழங்கும் சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து நம்ம தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், புளி தண்ணி, உப்பு, அவ்வளோதான். ஏன் பெருங்காயம் போடணும்னா கருணக்கிழங்கு வாழ்வுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான். இது தோசை கடாயை வச்சுட்டு இந்த மசாலா போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடுங்க அந்த கருணக்கிழங்க. அது கொஞ்ச நேரம் ஊறிட்டோன்னா தோசைக்கல்ல எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு அது மேலே இந்த கருணக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சிடுங்க. வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டு இதை வறுத்து எடுக்கணும். இந்த அரைச்சி விட்ட சாம்பார் ஒரு நாள் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் கருணக்கிழங்கு அதோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு நாங்கள் வீட்டில் சாம்பாரே காலி ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கருணக்கிழங்கு வெந்துடுச்சு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய எங்கள் வீட்டில் என்ன செய்கிறோன்னா அதெல்லாம் நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட். இதான் எங்கள் வீட்டில் செய்கிற அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை வந்து சூடாக சாப்பாட்டில் வந்து நெய் ஊற்றி இந்த சாம்பாரை சாப்பிட்டா அன்னைக்கு சரிமி சூப்பராக இருக்கு சொன்னா. கூட அப்பளமும் வறுத்துட்டேன், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கருணக்கிழங்கு, இந்த சாம்பார், அப்பளம். இந்த சாம்பாரை வந்து டிஃபனுக்கு கூட ஊற்றி சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.